வணக்கம். இந்த வீடியோ லெக்சர்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் சப்ஜெக்ட்ல 4th யூனிட்ல இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். 4th யூனிட் இஸ் ஆல் அபவுட் டைம் வேரியிங் ஃபீல்ட்ஸ் அண்ட் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த யூனிட் வந்து ரொம்ப சிம்பிளான யூனிட் தான். டோட்டலாக 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் இங்கே இருக்கு. ஸோ we can split that unit into 2 halves. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஃபேரடேஸ் லா அண்ட் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் எடுத்திருக்கோம். செகண்ட் ஹாஃபில் வந்து வேவ் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் பவுண்டரி கண்டிஷன்ஸ். ஸோ இந்த யூனிட்டில் கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் கேட்கலான்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் திஸ் ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபேரடேஸ் லா. ஓகே, ஸோ இந்த ஃபேரடேஸ் லாவில் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்னு எடுத்துட்டோன்னா இட் இஸ் ஆல் அபவுட் இன்டியூஸ்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து எப்படி கேட்கலான்னா இன்டியூஸ்டு இஎம்எஃபோட வேல்யூ கேட்கலாம். திஸ் இஸ் வாட் த ஃபேரடேஸ் லா. ஓகேவா? ஸோ ஃபேரடேஸ் லா கேட்டாங்கன்னா we can write this expression. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் இஎம்எஃப், மோஷனல் இஎம்எஃப், இன்டியூஸ்டு இஎம்எஃப் இன் ஃபேரடேஸ் டிஸ்க். ஸோ இந்த 3 பார்ட்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட டெரிவேஷனும் இம்பார்ட்டன்ட். ஃபேரடேஸ் லா வந்து இதுக்கு முன்னாடி ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை வந்து 2 மார்க்லேயும் கேட்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் மீன் பை டிரான்ஸ்ஃபார்மர் இஎம்எஃப் அண்ட் மோஷனல் இஎம்எஃப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஃபேரடேஸ் லா ஃபார் இன்டியூஸ்டு இஎம்எஃப், எக்ஸ்பிளைன் த டேர்ம்ஸ் மோஷனல் இஎம்எஃப், டிரான்ஸ்ஃபார்மர் இஎம்எஃப். ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டிஃபைன் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டென்சிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னா என்னன்னு தெரியணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்ன்றது இட் கேன் பி டினோட்டட் அட் ஐடி. ஓகேவா? ஸோ இந்த ஐடின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா the current passing through the dielectric medium. ஓகே, ஸோ ஒரு டயஎலக்ட்ரிக் மீடியமில் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். அதே வந்து ஒரு கண்டக்டரில் பாஸ் ஆச்சுன்னா அது என்னன்னு சொல்கிறோம்? கண்டக்ஷன் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை நம்ம எப்படி சொல்லலாம்னா ஐடி இஸ் ஈக்குவல் டு டிக்யூ பை டிடி, தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு சி இன்டூ டிவி பை டிடி. ஓகே, ஸோ இந்த டெஃபினிஷன் அடிக்கடி கேட்குறாங்க. இதே வந்து கரண்ட் டென்சிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டென்சிட்டினா we can denote that value as JD. J நாலே current density ன்னு அர்த்தம். So JD is equal to displacement current per area. ஓகேவா? So this is the formula of displacement current density. So lastா Lenz's lawன்றது வந்து sometimes கேட்குறாங்க. It is related to the Faraday's law. So here we can take this EMF is equal to minus d phi by dt. Next topic, ratio of magnitudes of JC and JD. இங்கே ஜேசின்றது என்னன்னு பார்த்தோம்னா கண்டக்ஷன் கரண்ட் டென்சிட்டி, ஜேடின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டென்சிட்டி. ஓகே, ஸோ இந்த ஜேசி அண்ட் ஜேடியோட ரேஷியோ சம்டைம்ஸ் 2 மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்க. ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு டேக் திஸ் ரேஷியோ வி கேன் கெட் சிக்மா பை ஒமேகா எப்சிலான். ஸோ இந்த வேல்யூவை நம்ம எப்படியும் சொல்லலாம்னா லாஸ்ட் டேஞ்சன்ட்னு சொல்லுவாங்க. 5th யூனிட்டில் இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான். ஓகே, ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரேஷியோக்கு இன்னொரு நேம் என்ன இருக்குது? லாஸ்ட் டேஞ்சன்ட். ஓகே, ஸோ இஃப் திஸ் ரேஷியோ இஸ் கிரேட்டர் தென் 1 இருந்ததுன்னா கிவன் மீடியம் வந்து கண்டக்டர் மீடியம்னு சொல்கிறோம். இஃப் இட் இஸ் லெஸ் தென் 1னா த கிவன் மீடியம் இஸ் டயஎலக்ட்ரிக் மீடியம். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா derive the Maxwell's equations in integral form and differential form. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகே, ஸோ ஹியர் we can have 4 Maxwell's equations. ஸோ மேக்ஸ்வெல்ஸோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சம்டைம்ஸ் எப்படின்னு கேட்பாங்கன்னா டிரைவ் த மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் ஃப்ரம் ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா. ஸோ ஆம்பியர்ஸ் லாவில் இருந்து டிரைவ் பண்ணுற ஈக்குவேஷன் எப்படியும் சொல்லலாம், மேக்ஸ்வெல்லோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் சொல்லலாம். ஓகே, ஸோ இன்டைரக்டாக கேட்குறதா இருந்தாங்கன்னா மேக்ஸ்வெல்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கேட்க மாட்டாங்க, ஒன்லி இன் த டேர்ம் ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா. ஸோ அதே மாதிரி மேக்ஸ்வெல்ஸோட செகண்ட் ஈக்குவேஷன் வந்து டிரைவ்டு ஃப்ரம் ஃபேரடேஸ் லா, third equation from electric gas law, fourth equation from magnetic gas law. So இந்த tabular column வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, because this is the differential form of first equation from Ampere's law. Del cross H is equal to J plus dou D by dou T. So இங்கே பார் போடணும். ஓகே, so you can use the term vectorல denote பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகே, so இந்த Jவை எப்படி எழுதலாம்? சிக்மா இன்ட்டு ஈன்னு எழுதலாம். அதே மாதிரி D எப்படி எழுதலாம்? எப்சிலான் இன்ட்டு ஈன்னு எழுதலாம். எப்சிலான் கான்ஸ்டன்ட்னால நம்ம வெளியே எடுத்திருக்கோம். ஸோ திஸ் இஸ் த இன்டெக்ரல் ஃபார்ம். ஓகே, ஸோ இங்கே டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் ஆஸ் வெல் அஸ் இன்டெக்ரல் ஃபார்ம் ரெண்டையும் டிரைவ் பண்ண சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபேரடேஸ் லா யூஸ் பண்ணி மேக்ஸ்வெல்லோட செகண்ட் ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் டெல் கிராஸ் இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ பி பார் பை
dou t. Okay, so இங்க வந்து b bar எப்படி எழுதலாம்? So b bar is equal to mu into h னு எழுதலாம். So we can have this value like this. So minus mu into dou h by dou t. புரியுதா? Next third equation எப்படி எழுதலாம்? Del dot d is equal to rho and then the fourth one is del dot b is equal to 0. இது புரியுதா? So இந்த values எல்லாமே கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான derivation கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஸோ இது வந்து பிக் கொஸ்டினில் ரிப்பீட்டடாக எய்தர் 13 மார்க் இல்லைனா 15 மார்க்கில் கேட்குறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு த சேம் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன். நீங்கள் இந்த ஒரு மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷனோட டெரிவேஷன் மட்டும் படித்தாலே போதும். இதில் இருந்து ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு சம்டைம்ஸ் கேட்பாங்க. ஃப்ரீ ஸ்பேஸ்னால் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இங்கே வந்து சிக்மா வந்து என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இந்த டேர்ம் மட்டும் 0 ஆயிரும். அதே போல் இங்கே ரோ என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். தட்ஸ் இட். ஸோ ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. த சேம் ஈக்குவேஷன்ஸ் தான் வரும். இங்கே கண்டக்டிவ் ஃப்ரீ ஸ்பேஸில் கண்டக்டிவிட்டி 0ன்னு கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி சார்ஜ் டென்சிட்டி என்ன ஆயிரும்? 0ன்னு கிடைக்கும். தட் இஸ் ஃபார் ஃப்ரீ ஸ்பேஸ். புரியுதா உங்களுக்கு? இதுவும் 0, இதுவும் 0. அதே மாதிரி இங்கே ஃபர்ஸ்ட் இதில் j is equal to 0ன்னு கிடைக்கும் பிகாஸ் கண்டக்டிவிட்டி இஸ் 0 இன் ஃப்ரீ ஸ்பேஸ். அதே மாதிரி மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் இன் ஃபேசர் ஃபார்ம். ஃபேசர் ஃபார்ம்னாலும் இதே மெத்தட் தான், இதே ஈக்குவேஷன்ஸ் மட்டுமே நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தா போதும். இங்கே டோ பை டோ டீன்னு வருதா? ஸோ இந்த டேர்மை மட்டும் நம்ம ஃபேசர் ஃபார்மில் எழுத போகிறோம். தட் இஸ் டைம் வேரியிங் ஃபீல்டு எழுத போகிறோம். இங்கே டி இருக்குது, டினா எலக்ட்ரிக் ஃபீல்ட். தென் வீ கேன் ரீப்ளேஸ் திஸ் டோ பை டோ டி எப்படி எழுதலாம்? ஜே ஒமேகா எப்சிலான்னு எழுதலாம், அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே பி இருக்குது, பினா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஸோ இந்த டேர்மை எப்படி எழுதலாம்? டோ பை டோ டி எடுத்துகிட்டு மைனஸ் ஜே ஒமேகா மியூன்னு எழுதலாம் இன்டு பி. புரியுதா உங்களுக்கு? ஸோ தட் இஸ் வாட் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் இன் ஃபேசர் ஃபார்ம். இதை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, next important question, derive the general wave equations for electric and magnetic fields. So இந்த மாதிரி general wave equation na uniform plane wave concept. Okay, so uniform plane wave ஓட general equation தான் இங்கே கேட்டிருக்காங்க. So this two are the general equations of electric field and magnetic field of the uniform plane waves. So இந்த derivation வந்து ரொம்ப ரொம்ப important. So இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல்ஸோட டெரிவேஷனும் இந்த வேவ் ஈக்குவேஷனோட டெரிவேஷனும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டெரிவேஷன் வந்து கொஞ்சம் லென்த்தியாக வரும். சம்டைம்ஸ் 2 மார்க்கில் ஜஸ்ட் என்ன சொல்லுவாங்க? ரைட் த ஜெண்டர் வேவ் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்ன்னு கூட கேட்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு த லாஸ்ட் டாபிக் இன் திஸ் யூனிட், தட் இஸ் த பவுண்டரி கண்டிஷன்ஸ் ஃபார் எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸை வேறு எப்படின்னு கேட்கலான்னா டைம் வேரியிங் எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்ன்னு கேட்கலாம். ஓகே, ஸோ டைம் வேரியிங் ஃபீல்ட்ஸ்ன்னு கேட்டாலும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கேட்டாலும் த பவுண்டரி கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஆல்ரெடி செகண்ட் யூனிட்டில் பவுண்டரி கண்டிஷன்ஸ் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்துருப்போம், கரெக்டாக? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட பவுண்டரி கண்டிஷன்ஸ் பார்த்துருப்பீங்க, த சேம் கான்செப்ட். அதே மாதிரி இங்கே தேர்ட் யூனிட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட பவுண்டரி கண்டிஷன்ஸ் பார்த்துருப்பீங்க, த சேம் கான்செப்ட். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட பவுண்டரி கண்டிஷன்ஸை கம்பைன் பண்ணி we can write the electromagnetics boundary conditions. புரியுதா எல்லாருக்கும்? ஸோ இந்த டாபிக் வந்து நீங்கள் ஆல்ரெடி செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட்டில் பவுண்டரி கண்டிஷன்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். அண்ட் தென் ப்ராப்ளம் வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, த கண்டக்ஷன் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ எ வயர் வித் அ கண்டக்டிவிட்டி சிக்மா கொடுத்துருக்காங்க, எப்சிலான் ஆர் இஸ் கிவன் பை ஐசி, தட் இஸ் கரண்ட் கொடுத்துருக்காங்க. இஃப் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 10 to the power 8 radian per second, find the displacement current. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? IC, that is conduction current கொடுத்தாச்சு, sigma value கொடுத்தாச்சு, epsilon r value கொடுத்துட்டாங்க, then omega value. ஒமேகான்றது என்னது? 2 pi f. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. we need to find out the displacement current. நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டினும் வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். if d vector, that is electric flux density. ஸோ electric flux densityயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இந்த கேன்றதில் என்ன இருக்கும்? ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பை யூஸிங் த மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த டி வெக்டர் வந்து சாட்டிஸ்ஃபை த மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் த கண்டிஷன் சிக்மா இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ரோ வி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சிம்பிளி வி கேன் அப்ளை த தேர்ட் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன், டெல் டாட் டி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ரோ வி. த ரோ வி இஸ் ஆல்சோ இஸ் ஈக்குவல் டு 0. அப்போனா வி கேன் டைரக்ட்லி சப்ஸ்டியூட் திஸ் வேல்யூஸ். ஸோ இந்த டிஎக்ஸுக்கு பதிலாக இந்த 20xை போடணும், டிஒய்க்கு பதிலாக மைனஸ் 15y போடணும், இந்த டிஇசட்டுக்கு பதிலாக ப்ளஸ் கேஇசட்டை இங்கே போடணும். ஓகே, ஸோ தென் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா வி கேன் கெட் த ஆன்சர். புரியுதா? ஃபைனலாக இந்த ஃபோர்த் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட சஜஷன் வந்து மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷனோட டெரிவேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபேரடேஸ் லா. ஃபேரடேஸ் லானா என்ன? அதோட 3 EMF வேல்யூஸ். ஓகே,
டிரான்ஸ்ஃபார்மர் இஎம்எஃப்னா என்ன, மோஷனல் இஎம்எஃப்னா என்ன, தென் த இஎம்எஃப் இன்டியூஸ்டு இன் அ ஃபேரடேஸ் டிஸ்க். ஸோ இந்த கொஸ்டினும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ இந்த 2 டாப்பிக்கும் கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கோங்க. டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் வரும். இன் அடிஷன் டு தட், இந்த பவுண்டரி கண்டிஷன் வந்து நீங்கள் புதுசாக படிக்கணுன்றது கிடையாது. ஆல்ரெடி செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட்டில் பவுண்டரி கண்டிஷன்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அதை கம்பைன் பண்ணி எழுதிடலாம். இந்த இடத்துல வேவ் ஈக்குவேஷன்ஸ் வந்து 3-4 டைம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஸ்டின் தான். இந்த டெரிவேஷனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்பராக சால்வ் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஈஸியாக சால்வ் பண்ணி ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட்.